ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போட சமையல். வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு வந்து இந்த பக்கம் வந்து பாருங்கள், காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னா, பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இப்போ சட்டி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தப்பளம் பொரிச்சோம் பாருங்கள், அந்த எண்ணெய் தான். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வெங்காயம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். பல்லாரி வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஆனால் வந்து கடலப்பருப்பு வந்து இப்போ என்கிட்ட இல்லாதனால இந்த கடலப்பருப்பு போடல. இப்போ போய் வாங்கிட்டு வரணும், அதனால் நான் போடாமல் வச்சுக்கேன். கடைக்கு போகிறோம், சில ஜாமான் வாங்கிடுறோம், சில ஜாமான் வாங்குறதுக்கு மறந்துடுறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிடலாம், இல்லைன்னா பச்சை வடவும். இந்த மாதிரி இப்படி கொட்டி விட்டு வதக்கிட்டோம்னா நல்லா தனித்தனியாக அப்படியே உதிர்ந்து போயிடும். சின்ன தக்காளியாக ஒன்று எடுத்துருக்கேன். மிளகாய் வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். என்கிட்ட வந்து இது இருந்தனால இதையே போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கரைக்கணும். அவ்வளோதான், மாவு கரைச்சதையும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒன்றா கலந்து விட்டுறலாம். சமையல் வேலையை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கணும். மாவு தீர்ந்து போய் 2 நாள் ஆச்சு வீட்டில். மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே தான் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் நான். அதை தீர்ந்து போனால் தான் வேறு ஏதாவது பண்ணுறது. பொங்கல், சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது. இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், நான் அப்போ போடாமல் மறந்துட்டேன். இது வந்து எண்ணெய் பலகாரம் பாருங்கள். அப்புறம் உருளைக்கிழங்குலாம் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப கேஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு வச்சோம்னா இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மாங்கெல்லாம் உரிச்சாங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்வேன்னா, உரிக்கிற சாக்கில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவேன். சூடாக இருக்கே. ஆனால் என் பிள்ளைங்களாம் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா இப்படின்றாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு உரிக்கும் போது எடுத்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன்ப்பா. எனக்கு அதை பார்த்தாச்சுன்னா போதும், ஒரு பீஸ்னாலும் எடுத்து சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா தான் மிச்சம் இருக்கிறதா குழம்புக்குள்ள போகும். உருளைக்கிழங்கு குருமா, உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சரிங்க. அப்படி கூட பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ 4 மணிக்கு மேலே இந்த அவ்வளோதான் போட்டு 1 நிமிஷம் தான். எந்த மாவில் பூரி போட பாருன்னா கோதுமை மாவு. மைதா மாவில் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தாங்க. நான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தான் பண்ணுவேன். இப்போ வீட்டில் அரைச்சிருக்கோம், அதனால அதுலேயே செஞ்சிடறேன். பிரதி எங்கள் பின்னாடி கதவு திறந்து விட்றா. ஃபஸ்ட்டு பூரி யாருக்குன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு. ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டார். மணி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல் லீவுனால தூங்கி எழுந்திரிச்சது லேட்டு. நானும் ஸ்கூல் லீவுனாலும் சீக்கிரம் எழுந்திரிச்சேன்னு பார்க்குறேன், ஆனால் முழிக்கே வரமாட்டேங்குது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா மணி 1, 7 மணி, 7:15, 7:45 அந்த மாதிரி தான் ஆகுது. அவருக்கு எடுத்து போய் கொடுத்துடலாம். இந்த அப்பாட்ட கொடு. மாவோட சாப்பிட போறியா? சொல்லவே இல்லை மாவோட சாப்பிட போறீங்க. ஏங்க அந்த கொண்டு வந்துட்டேங்க. வேணாம் இந்த நான் கொண்டு வரேன், நீங்க வர வேண்டாம். பூரி மேல அப்படி எண்ணெய் ஊத்துனோம்னா அப்படியே நல்லா சூப்பரா புசு புசுன்னு வரும். என்னென்றால் நம்ம வீட்டு சமையல் தான். பூரி மசாலா இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியா கொஞ்சம் நல்லா வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கெட்டியாக வச்சுருக்கேன். ஹோட்டலெல்லாம் கெட்டியாக தானே இருக்கும் இந்த மாதிரி. பிரதிமா, நீ சொல்கிற அம்மா செஞ்சிருக்க பூரி மசாலாலாம் எப்படி இருக்குன்னு? மத்தியான சமையலுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, பயிர் வேக போட்டுருக்கேன். இது வந்து தட்டாம்பயிறு, காராமணின்னு சொல்லுவாங்க. வேறு இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பயிர் வந்து வேக வச்சிருக்கேன், தட்டைப்பயிறு. இதுதான் வந்து இன்னைக்கு நான் குழம்பு வைக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் கண்டிப்பாக வெந்தயம் போட்டு தான் வைக்கணும்.
ஐயோ இது வேறு வெடிக்க போகுது பயங்கரமா. வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும். இந்த காய் தண்ணியில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறமேட்டு மாங்காய், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். இது கரிஞ்சு போயிரும் சொல்லிட்டு அடுப்பு அமர்த்தி போட்டிருந்தேன். இப்போ அதை அப்படியே ஃபுல்லாத்தையும் போட்டுருவோம். கருவேப்பிலை போடாமல் இப்போ அதை மறந்துட்டேன். காய் வந்து நல்லா வதக்கி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து இதில் போட போகிறேன். இப்போ வந்து குழம்பு பொடி போட்டுக்கலாம். குழம்பு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன், தூள், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பயிர் வேக வச்சுருக்கேன்ல, தட்டைப்பயிறு, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பரவாயில்ல, இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த குழம்பு கூட ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி. மூடி வச்சு விட்டுறலாம். மூடி வச்சு ஒரு விசில் வந்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து வெஞ்சனம் பண்ணலை, காய் வந்து பொரியல் பண்ணலை. நான் காலையில் பூரி சாப்பிட்டது இப்படி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதுலேயே நிறைய காய் இருக்குது. தட்டைப்பயிறு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது. அவ்வளோதான், தயிர் இருக்குது. மதியம் ஒரு நேரத்துக்கு தான் போதும் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சாச்சு. மிச்ச குழம்பு வச்சு வச்சுக்கோங்க, நைட்டு தோசைக்கு வச்சுக்கிறோம். நைட்டுக்கு மாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. காலையில் டிஃபன் பண்ணுறது, மதிய சாப்பாடு காலையில் டிஃபன் பண்ணுறது, மதிய சாப்பாடு பண்ணுற வீடியோ பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உப்பு போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பை பார்க்கலாம். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கா? வண்டி போட்டு எடுத்து பார்ப்போம். குழம்பு நான் இப்போ தான் அப்படியே எடுக்கிறேன், காலையிலேருந்து. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறமேட்டு சாப்பாடும் வடிச்சு வச்சுட்டேன். அவ்வளோதாங்க நம்மளோட சமையல்.